ஆக்சுவலாக எங்களுடைய பாடு தான் ரொம்ப பெரிய பாடு இப்போ. இந்த எமோஷனல் பிளாக்மெயிலிங்கு இப்போ கோஸ்டிங் எல்லாம் நடக்குது இல்லை, அது மட்டும் விட்டுருங்க, கோஸ்டிங் விட்டுருங்க, போயிடலாம். ஆனா எனக்கு இந்த மேக்ஸ் வராதுங்கிற ஒரு ரீசன்னால என்னால அடுத்தது போக முடியல. அந்த படிக்கணுங்கிற ஒரு தாட் ப்ராசஸே போயிடுச்சு. நம்ம ஏன்டா படிச்சா ஃபெயில் ஆயிடுவோம், வீட்டை திட்டு வாங்குவோம், நம்மளுக்கு நீ காசு கட்டி சேர்த்தேன் பாரு வெட்டியா போயிட்டான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படின்றனால அந்த ப்ராசஸே இல்லை எனக்கு. படிக்கணும், நான் ஒரு டம்மி ஸ்டூடெண்ட் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். அதாவது அவங்க தனியா வந்த டைம்ல தான் நான் பிறந்தேன். அப்படி இருக்கும்போது நான் தனியா இருந்து அவங்க பட்ட கஷ்டத்தை நான் பார்த்துதான் வளர்ந்துருக்கேன். ஏன்னா அக்காவும் அண்ணாவும் வந்து சத்யா மற்றும் மில்கி மிஸ்ட் வழங்கும் பிளாக் ஷீப் டிவியின் ஜென்சி மன்றம். டைட்டில் ஸ்பான்சர் சத்யாவின் குலு குலு ஏசி ஆஃபர் மற்றும் மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம் பவர்ட் பை மெட்ராஸ் சாரீஸ். ஸ்டார்டிங் ஃப்ரம் யூ. ஓ மை காட், அப்படியே அணைச்சாங்க சொன்னாங்க. அம்மா தான் மேம். அம்மா எனக்கு ஒரு பெரிய ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. சரி நீ பண்ணு, நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு. ஆனால் அப்பா சைடில் அப்படி இல்லை, அம்மா அம்மா தான். ஸோ என்றைக்குமே சின்ன வயசுலேருந்து என்றைக்குமே ஹீரோன்னா எங்கள் அப்பா தான் எனக்கு. மேம் இது இந்த பேரண்ட்ஸ் அவங்க வந்து அவங்களால முடியாத ஒரு சில விஷயத்த வந்து தான் பசங்களோ பொண்ணோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. இப்போ அப்பாவை கூட நீங்க தான் பொண்ணை வந்து ஒரு ஆக்ட்ரஸ் ஆக்கி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க, நீங்க பண்ணிட்டீங்களா மேம்? ஆனா இப்ப இருக்க ஜென்ரேஷன் சிம்பிளா ஒரு பைக் வேணும்னா கூட ஒரு எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி அதை வந்து எப்படினா ஒரு பைக் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்றாங்க மேம். இதை பத்தி என்ன மேம் நினைக்கிறீங்க? இல்லை, ரெண்டு விஷயம் இது. ஆக்சுவலாக வந்து எங்கள் அப்பாவுடைய ஆசை என் மேலே திணிச்சது தப்பு. யாருமே யாருடைய ஆசையையும் அவங்க மற்றவங்க மேலே திணிக்கக்கூடாது. பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் வந்து எங்கள் ஜென்ரேஷனில் இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாமே குழந்தைங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அந்த மாதிரி தான் நடந்துக்கிறோம். அதனால தான் இப்போ இருக்கிறவங்க வந்து ரொம்ப ஃப்ரீயாக உணர்றாங்க. ஃப்ரீயாக உணர்றதுக்கு காரணமே எங்கள் ஜெனரேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கிற நீங்கள் உங்களுடைய சாய்ஸ் என்ன அப்படின்றதுக்கு நாங்கள் கொடுத்துருக்கிற ஒரு ஸ்பேஸ். அதுக்கப்புறம் வந்து எனக்கு பொருள் வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சி வாங்கிறதுல கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரிக்டாக இருந்து தான் ஆகணும். என்ன சொல்லணும்னா, நான் வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு காரை என்னுடைய சம்பாத்தியத்தில் வாங்கினேன். அப்படி நீ வாங்கு, நான் வாங்கி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறதுல தான் இருக்குது. ஆக்சுவலாக எங்களுடைய பாடு தான் ரொம்ப பெரிய பாடு இப்போ. இந்த எமோஷனல் பிளாக்மெயிலிங்கு இப்போ கோஸ்டிங் எல்லாம் நடக்குது இல்லை, அது மட்டும் விட்டுருங்க, கோஸ்டிங் விட்டுருங்க, போயிடலாம். மாப்பிள்ள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். அப்போ நடக்கிறது எல்லாத்தையும் நாங்களும் பார்த்துக்கிட்டு, டேய் நான் கோஸ்ட் பண்ண நீ என்னடா ஆவ தெரியுமா அப்படின்னு ஒரு நாள் பேசாமல் இருந்துட்டோம், அவ்வளோதான். அப்படியே முண்டி அடிச்சு வந்துடுவாங்க, அம்மா எங்கம்மா இருக்கு அப்படின்னு. நாங்கள் உங்ககிட்ட இருந்து நிறைய கற்றுக்குறோம். தெரியுது மேம். இப்போ சொன்ன 5 மினிட்ஸ்லேயே அந்த வார்த்தை எடுத்து கரெக்டாக போட்டீங்க மேம். இவ்வளோ நாங்கள் உங்களை கேள்வி கேட்டோம், இப்போ நம்ம செக்மெண்ட் புதுசாக ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த பிரேக்கில் நீங்கள் ஒன்று பேசுனீங்க, பயமாக இருக்குது. ஆனாலும் பயப்படுறேன். ஏய், நான் இது வரைக்கும் வந்ததுலேருந்து பயமுறுத்துனேனா? இல்லை 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 இல்லை. அப்போ எப்படி நான் உங்களை வந்து கேள்வி கேட்டு நீங்கள் இன்டென்ஷனாக பண்ணல, ஆனால் நடந்துட்டு இருக்குன்றீங்களா? பேப்பர் எடுத்து எழுத ஆமாம், டப்பு நீங்கள் பிரேக்கில் இந்த கண்ணாடி போட்டு பிரின்சிபல் மாதிரி உட்காந்து எழுத ஆரம்பிச்சிங்களா? So we are from that generation where we prepare. So that's good, no? Learn some things from us. உங்ககிட்ட இருந்து நாங்கள் சில விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். எங்கள் ஜெனரேஷனில் இருக்கிறவங்க அதுக்கான கேள்வியில் தான் நான் கேட்பேன். உங்களை வந்து இக்கட்டான நிலைமையில் போடுற மாதிரி கிடையவே கிடையாது. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் யூ. Oh my God, அப்படியே அணைச்சாங்க சொன்னாங்க. சரி, ஸ்கூல் காலேஜ் முடிச்சுட்டு தானே வந்திருக்கீங்க. ஆமாம். நீங்கள் இப்போ கூட ஸ்கூல் காலேஜ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ஸ்கூல் காலேஜில் ஏதாவது ஒரு விஷயத்தை மாற்றணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஸ்கூல் காலேஜில் மாற்றணும்னா மேம், அதான் நீங்கள் சொன்னது மேம். இப்போ சொன்னீங்களே பேரண்டிங் வந்து நீ இதுதான் பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படின்றா, பசங்களை வந்து நீ இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் மேம் ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே. அது நான் எனக்கு பர்சனலாக ஃபேஸ் பண்ணது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா வந்துட்டு மேம், மார்க்கை வச்சு அவன் என்ன படிக்கணுங்கிற ஒரு டிசிஷன் ஒன்று போயிட்டு இருக்கு. இப்போ எனக்கு ஆக்சுவலாக மேக்ஸ், அதாவது முதல் சொன்னதான் மேக்ஸ் சுத்தமாக வராது. ஆனால் எனக்கு வந்து இந்த ஸ்பேஸ் யூனிவர்ஸ் சம்மந்தமாக படிக்கிறது, அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆர்வம் அதிகம். எனக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், அது என்னன்னு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் அதிகம். ஆனால் எனக்கு இந்த மேக்ஸ் வராதுங்கிற ஒரு ரீசன்னால என்னால் அடுத்தது போக முடியல. அந்த படிக்கணுங்கிற ஒரு தாட் ப்ராசஸே போயிடுச்சு. நம்ம ஏன்டா
படிச்சா ஃபெயில் ஆயிடுவோம், வீட்டை திட்டு வாங்குவோம், நம்மளுக்கு நீ காசு கட்டி சேர்த்தேன் பாரு வெட்டியா போயிட்டான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படின்றனால அந்த ப்ராசஸே இல்லை எனக்கு. படிக்கணும், நான் ஒரு டம்மி ஸ்டூடெண்ட் அப்படின்ற மைண்ட் செட். உங்களுக்கு தேவையானதுக்கு போறதுக்கான சரியான வழி கிடைக்கல இல்ல? உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற விஷயத்த நீங்க போய் படிக்கிறதுக்கு சரியான வழி கிடைக்கல. நான் வந்து வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் சொல்லுவேன். என்னை வந்து ஃபேமிலி சைடில் எல்லாருமே வந்து அக்கௌண்ட்ஸ் படிக்கணும், இது படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் ஏதோ சொன்னாங்க. எனக்கு வந்து மீடியாவில் வரணும் இன்ட்ரெஸ்ட்னால நான் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் அம்மாகிட்ட வந்து இல்லை நான் இதான் படிப்பேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சண்டை போட்டு அவங்க வந்து சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஒரு கட்டத்தில். நான் சொல்லிட்டேன் இல்லை நான் போக மாட்டேன் அப்படின்னு, படிக்கவே போக மாட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறமா நான் மீடியா எடுத்து சண்டை போட வேண்டியதாக இருந்தது. அதுக்காக பார்த்தீங்களா, அப்போவே அவர் கம்யூனிஸ்ட் ஆகிட்டாரு. சண்டை போட்டேன் இல்லை, உரிமைக்காக நீங்கள் எப்போ வந்து நின்னீங்களோ அதுதான் நம்ம இண்டிவிஜுவல். ஸோ நமக்கு என்ன தேவை இருக்கோ அது நம்ம வந்து விடாப்பிடியாக இருக்கணும். என் பையன் வந்து, நான் ஒரு சின்ன இது சொல்கிறேன், நான் என் பையன் வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்னு 9th ஸ்டாண்டர்டில் டிசைட் பண்ணிட்டான். டிசைட் பண்ணதுக்கப்புறம் அதுக்காக தான் எல்லாமே பண்ணான். நானும் வந்து சரி அவன் ஓடுறான் நானும் ஓடுறேன், அதுக்காக போடுறேன். அங்கே தான் போய் யூஎஸில் தான் போய் படிப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அது எதுக்குடா இங்கே எம்பிபிஎஸ் பண்ணேன் அதெல்லாம் என்னமோ சொன்னான். அங்கே போனதுக்கப்புறம் அங்கே இருந்த ஒரு நல்ல விஷயம் நம்ம கற்றுக்கக்கூடிய, நம்ம நாடு கற்றுக்கக்கூடிய விஷயம், ஃபஸ்ட் இயர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீ வந்து டாக்டர் ஆகணும்னு வந்திருக்கப்பா, அது எல்லாமே கரெக்டு தான், ஆனால் உனக்குள்ளே வேறு ஏதாவது பிடிக்குதா அப்படின்னு நீ எதுவுமே ட்ரை பண்ணி பார்க்கலையே, அதனால வந்து ஃபஸ்ட் இயர் வந்து இந்த சப்ஜெக்ட்டுக்கு சயின்ஸுக்கு சம்மந்தமே இல்லாத 2 சப்ஜெக்ட் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு அவனை இப்போ வற்புறுத்தல் பேரில் தான் எது பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் ஆர்ட் ஹிஸ்ட்ரி எடுத்தான். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு நெக்ஸ்ட் இயர் வந்து ரஷ்யன் லாங்குவேஜ் எடுத்தான். அதுக்கும் டாக்டருக்கும் சம்மந்தம் இல்லை. அப்போ ஆர்ட் ஹிஸ்ட்ரி எல்லாம் எடுத்து வந்ததுக்கப்புறம் கூட நெக்ஸ்ட் இயர் அவன் கேட்டபோது இன்னும் நீ வந்து டாக்டர் தான், நான் டாக்டர் தான் ஆகணும், ஆனால் எல்லாரையும் சிகிச்சை பண்ணுற டாக்டராக ஆகணும் இல்லை, நான் வந்து பிஹெச்டி பண்ணிவிட்டு ரிசர்ச்சுக்குள்ளே போகணும் அப்படின்றது அந்த ஒரு ஃபஸ்ட் இயர் வந்து அவனை தள்ளி விட்டாங்க. உனக்கு என்ன நிஜமாகவே உனக்கு இதில் தான் வரணும்னு ஆசை இருக்கா அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு இது வர்றதுக்கான பாலிசிஸ் கொண்டு வரதுக்கான ஒரு விஷயம் கொண்டு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், தட் வில் பி கிரேட் இல்லையா? நான் இப்போ கூட நீங்கள் ஏன் வந்து அதை பர்சியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஏஜ் ஷுட் நாட் பி அ பேரியர் ஃபார் எனிதிங். ஸோ உங்ககிட்ட கேட்கவா, உங்கள் அப்பா அம்மா தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம்னு என்ன நினைக்கிறீங்க? நிறைய விஷயம் இது பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு கம்பல்ஷன் இருக்கும்ல மேம். இப்போ என்னோட ஏஜுக்கு கம்பேர் பண்ணும்போது நீ இந்த டைமில் இது இவ்வளோ சம்பாரிச்சிருக்கணும், இந்த இது பண்ணியிருக்கணும், இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கான ஒரு எல்லாத்தையும் சொல்கிறாங்க, அது கொஞ்சம் தவிர்க்கலாம். சின்ன வயசுலேருந்து ஒரு பயத்தை ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க வந்து தன்னோட குழந்தைய செக்யூர் பண்ணணும் அப்படின்னு. இது வந்து மேபி ஒரு அப்பார்ட்மெண்ட் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு இல்லை அர்பன் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் நல்ல இன்டீரியர் வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு வந்து மற்ற பசங்க கூட சேர்ந்து இதாகிடக்கூடாது, தப்புள்ள வந்து கரெக்டாக வளரணும் அப்படிங்கிறதுனால இது பண்ணாத பயமாக இருக்கும். அந்த சின்ன வயசுலேருந்து பயத்தை கொடுத்து வளர்க்குறது, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு செஞ்சால் வீட்டில் திட்டிடுவாங்களோ அடிச்சிருவாங்களோன்னு அந்த பயத்தோடு வளர்றது, அது ஃப்யூச்சரில் வந்து கான்ஃபிடென்ட்டை கில் பண்ணும் அப்படின்னு எனக்கு. சொந்தக்காரங்க பேச்சு மட்டும் கேட்காம இருந்தா எங்க அப்பா அம்மா வந்து இண்டிவிஜுவலா ரொம்ப ஒரு வெரி குட். ஆமாம், என்ன வந்து இது வரைக்கும் எங்க அம்மாவுக்கு வந்து சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை, அப்பாவுக்கு போலீஸ் ஆகணும்னு ஆசை. 2 பேருமே எங்களுக்கு இது ஆசை, நாங்கள் ஆகலை, பட் உனக்கு எதாவது ஆசையோ அதை ஆகிக்கோ அப்படின்ற மாதிரி தான். ஆகலை அதனால நீ ஆகணும்னு சொல்லாம உனக்கு என்ன ஆசையோ நீ அதை ஆகிடு பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க 2 பேரும் இண்டிவிஜுவலா சூப்பரான கொஸ்டின். அடுத்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கல்ல, அடுத்து நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும்னு ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகுது, அந்த கொஸ்டின் மட்டும் கேட்காம இருந்தா நல்லா இருக்கும். லவ்லி. அந்த ப்ரெஷர் எல்லாம் நம்மளே கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு போயிடுவோம் மேம். ப்ரெஷர் பண்ண ஆமாம், கரெக்ட் இல்லை? ஸோ பெற்றோர்களே நோட் த பாயிண்ட். பண்ணி விடுங்க. சரி, உங்ககிட்ட இப்போ உங்க ஹீரோ யாரு? எப்பயுமே எங்க அம்மா தான் எனக்கு ஹீரோ தான். How sweet. அதாவது அவங்க தனியா வந்த டைம்ல தான் நான் பிறந்தேன். அப்படி இருக்கும்போது நான் தனியா இருந்து அவங்க பட்ட கஷ்டத்தை நான் பார்த்துதான் வளர்ந்துருக்கேன். ஏன்னா அக்காவும் அண்ணாவும் வந்து அவங்க எவ்வளோ பேம்பர் பண்ணி வளர்த்தாங்க அதெல்லாம் பார்த்துருக்காங்க. அவங்க கஷ்டப்பட்டதை நான் பார்த்துருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு எப்பயுமே அவங்க மட்டும்தான் ஹீரோ. உங்களுக்கு? எனக்கு நான் தான் மேம். உங்களுக்கு? அப்பா அம்மா தான். அம்மா வந்து ஃபிசிக்கலி சேலஞ்ச். ஸோ ஆனாலுமே அவங்க வீட்டில் அவங்கள படிக்க வச்சாங்க. அவங்கள எம்சிஏ வரைக்கும் படிக்க வச்சு அண்ணாநெஸ்டில் ஒரு நல்ல வேலையில் வச்சுருக்காங்க. அண்ட் அவங்களும் அதை தான் எங்களுக்கு ரெசிப்ரோகேட் பண்ணணும். நான் கஷ்டப்பட்டு தான் வேலை பார்க்குறேன், கஷ்டப்பட்டு தான் அவனை படிக்க வைக்கிறேன். ஆனால் அந்த ப்ரெஷரை நீ எப்போயுமே எடுத்துக்கூடாது. இப்போ வரைக்கும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் என்ன, அவங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்குது, எதுவுமே எங்ககிட்ட காட்டிகிட்டு இருக்காது. நானாக தான் போய் டார்ச்சர் பண்ணுவேன். நான் இப்போ வேலைக்கு போகிறேன், நான் பெரிய பிள்ளை சொல்லு அப்படின்னு சொல்லி நானாக தான் போய் கேட்பேன். ஸோ அதனால எனக்கு எங்கள் அம்மா தான் எப்போவுமே
ஹீரோ ஹீரோயின் எல்லாமே. அம்மா தான் மேம். ஆமா, ஏன்னா ஒரு பெரிய ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. சரி நீ பண்ணு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு. ஆனால் அப்பா சைடில் அப்படி இல்லை. அம்மா தான். அப்பா தான். ஏன்? ஏன்னா அதான் எது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீ இப்போதைக்கு உனக்கு டைம் தரேன், இது பண்ணு நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு 5% ஃப்ரீடம் இருக்குல்ல, அது தரது அப்பா தான். அதே மாதிரி என் அப்பா எதுவுமே வந்து சொல்லி கற்றுக் கொடுத்ததில்ல, பண்ணி கற்றுக் கொடுத்துருக்காரு. ஸோ என்றைக்குமே சின்ன வயசுலேருந்து என்றைக்குமே ஹீரோன்னா எங்கள் அப்பா தான். சும்மா ஒரு ஹோட்டல் ரூம்ஸ்லலாம் எட்டி பார்ப்பாங்க. எல்லாருக்குள்ளேயும் ஒரு மனநிலை இருக்குது, இன்னொருத்தவங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையை எட்டி பார்க்கணும் அப்படின்ற மனநிலை. பெண்களுக்கு வந்து எதெல்லாம் நமக்கு எதிராக பயன்படுத்துகிறாங்க, மொழி கூட நமக்கு எதிராக தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு பொண்ணை பற்றி நம்ம சொல்லும்போதோ ஒரு ஆணை பற்றி நம்ம சொல்லும்போதோ எப்படி சொல்கிறோம், பெண்ணை உடம்பாக பார்க்காதீங்க, அப்ஜெக்டிஃபிகேஷன் அப்படின்றது எதுலேயுமே சரி கிடையாது. இந்த சினிமாவாக இருந்தாலும் வாழ்க்கையாக இருந்தாலும். சாணிப்பால் குடிக்க வைப்பாங்க. பிறந்திருக்கிற குழந்தை அந்த வயல்வெளியில் ஒரு தூளியில் இருக்கும். பால் கொடுக்கறதுக்காக வந்தால் கூட அந்த பால் கொடுக்கறதுக்காக வந்துட்டு போன நேரம் எனக்கு வந்து வேஸ்ட் ஆகிடுச்சுன்னா அவளுக்கு சவுக்கடி வரும். இவங்க மட்டும்தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்கள விட்டுட்டு நாங்கள் வரமாட்டோன்னு சொன்னவங்கள தான் 44 பேரை ஒரு குடிசைக்குள்ளே போட்டு லாக் பண்ணி கொளுத்துன்னு